அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தொகாநிலை தொடர்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். இதனையும் தலைப்பிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொகாநிலை தொடர்கள். தொகா என்றால் மறையாமல் வெளிப்படையாக வருவது என்று பொருள். அதாவது ஒரு தொடர் மொழியில் 2 சொற்கள் இருந்து அதற்கு இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தான் தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. ஒரு தொடர்மொழி, அதாவது 2 சொற்கள் இருக்கும். அவற்றின் இடையில் அந்த சொல்லை விளக்குவதற்கு தேவையான புதிய சொற்களோ உருவோ இல்லாமல் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த சொற்கள் அப்படியே பொருளை உணர்த்தினால் தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: காற்று வீசியது, குயில் கூவியது. காற்று வீசியது. இதனை விளக்க இடையில் உவம உருபுகளோ பண்பு உருபுகளோ வினை உருபுகளோ எதுவுமே தேவையில்லை. காற்று வீசியது என்றாலே நாம் பொருள் புரிந்து கொள்ள முடியும். குயில் கூவியது, இதனையும் விளக்க இடையில் வேற எந்த உருபுகளும் தேவையில்லை. அவ்வாறே நம்மால் பொருள் கொள்ள முடியும். இவ்வாறு 2 சொற்கள் இருந்து இவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. இங்கே பாருங்க, இந்த காற்று, குயில் இவை எழுவாய். எழுவாய் என்றால் பெயர் சொல். அடுத்து பாருங்க, வீசியது, கூவியது இதெல்லாம் பயனிலைகள். பயனிலை என்றால் ஒரு சொற்றொடரில் இறுதியில் இருக்கும், அதாவது பயன் நிலைத்து இருக்கும் இடம் என்று பொருள். இப்போ 2 சொற்கள் இருக்கும்போது முதலிலே எழுவாய் இருக்கிறது, அதனைத் தொடர்ந்து பயனிலை இருக்கிறது. ஆகவே காற்று என்பது எழுவாய், வீசியது என்பது பயனிலை. குயில் என்பது எழுவாய், கூவியது என்பது பயனிலை. இவை தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது. இவற்றை விளக்குவதற்கு, இந்த தொடர்மொழியை விளக்குவதற்கு வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. எனவே இது தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. இது 9 வகைப்படுகிறது. எழுவாய்த் தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரெச்சத் தொடர், வினை எச்சத் தொடர், வேற்றுமைத் தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர் என இந்த தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படுகிறது. இந்த 9 வகைகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் விளக்கமாக படிக்கலாம். எனவே தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படுகிறது என்பதை படித்தோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.